பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், உபவாசிக்கிறேன், தியானிக்கிறேன், தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியத்தில் எந்த ஒரு ஜெயமும் காணப்படவில்லையே. நான் தோற்று போனது போல் ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு என் குடும்பத்தில் பல நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறதே. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்மேல் விசுவாசம் வைக்கிறவன் பதறான், நான் அவனை பாதுகாத்து கொள்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இன்றைக்கு நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? மனுஷனையா அல்லது நம்மை உருவாக்கின தெய்வத்தையா நாம் நம்பிக்கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று விசுவாச பிள்ளைகள் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்ருவானவன் கர்த்தரை நம்ப விடாதபடிக்கு மனுஷன் மேல் பிரியம் வைக்க குடும்பங்களுக்குள் பிரச்சனைகளை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். நீ கர்த்தரை நம்பக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது, வேதாகமம் எடுக்கக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாது என்றெல்லாம் வீட்டுக்குள்ளாடியே புயல் போல பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடிய சத்ருவானவர் அநேகர்கள் இன்றைக்கு பாதிப்புக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பு, நான் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவேன், உன் குடும்பத்தை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டுள்ளது போல, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை தேடி வருவீர்களேயானால் அவர் உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அநேக நன்மைகளால் உங்களை நிரப்பித் தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தகப்பன் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குறைவுகளை, உன் வருத்தத்தை, உன் பாரத்தை, உன் வியாகுலத்தை, உன் பிரச்சனையை தேவ சமூகத்தில் நீ ஊற்றி கொடுக்கும்போது கர்த்தர் அதை அவருடைய பிரச்சனையாய் ஏற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்களை மாற்றி வைத்துவிட்டு நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும். வெளிச்சம் குடும்பங்களுக்குள் உதிக்கும் போது சத்ருவானவனுடைய கிரியைகள் குடும்பங்களை விட்டு வெளியேறும். ஆவியானவர் குடும்பங்களை ஆளுகை செய்யும் போது சத்ருவுக்கு அங்கு இருப்பதற்கு முடியாமல் அவன் ஓடி போவான். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்றென்று சொல்லப்பட்டுள்ளது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பி எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது ஜெயமாய் மாற்றப்படும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீது தனக்கு முன்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் முதலில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து கொடுத்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, இந்த வியாகுலம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, நான் மனுஷனை நம்பி ஓடலப்பா, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன், நீர் எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், நீர் எனக்கு முன்னணியில் போவீரேயானால் அது எப்பேற்பட்ட கிரியைகளாய் இருந்தாலும் அந்த கிரியைகள் சுட்டரிக்கப்படுமே. சத்ருவானவன் என்னை மேற்கொள்ள மாட்டானே என்பதை நன்கு அறிந்த
தாவீது கர்த்தரை எக்காலத்திலும் எனக்கு முன்பாக நான் வைப்பேன் என்று அவன் வைராக்கியத்தோடு எல்லா காரியத்திலேயும் அவன் முன்னிறுத்தினானே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மனுஷனை நம்பி அநேக காரியங்களை செய்து தோற்று போய் நிற்கிறாய் அல்லவோ, நீ என்னிடத்தில் வந்து என்னை நீ முன்னிறுத்துவாயே ஆனால் உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும், உன் பிள்ளையின் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும், உன் தொழிலில் இருக்கக்கூடிய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். அந்த வழக்கு விஷயத்தில் கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். இத்தனை நாட்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவோ, இந்த வழக்கு எப்படி முடியும்? மனுஷனை நம்பி போனேன், வக்கீலை நம்பி போனேன், ஜட்ஜை நம்பி போனேன், பெரிய பெரிய அதிகாரிகளை நம்பி போனேன், அரசியல்வாதிகளை நம்பி போனேன். ஆனாலும் என்னுடைய இந்த வழக்கு விஷயம் தடைப்பட்டே நின்று கொண்டிருக்கிறதே. இப்பொழுது நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். தேவன் என்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தர வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்ட அந்த காரியத்தில் கர்த்தர் பரிபூரண விடுதலையை தரப்போகிறார். ஏது காரியம் முடக்கப்பட்டு கிடந்ததோ அந்த காரியத்தில் கர்த்தர் பலத்த அற்புதத்தை செய்து உன் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா? பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமா? போராட்டத்திலிருந்து விடுதலை வேணுமா? பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை வேணுமா? ஏது காரியங்களில் விடுதலை வேணுமோ, நீ கர்த்தரை நம்பு, அவரை உன் முன்னணியில் வைத்துக்கொள். உன்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்து விடுதலையை தருவதற்கு அவர் சித்தமுள்ள தகப்பராய் இன்றைக்கும் முன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நான் உம்மை முன்னிறுத்தி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, என் காரியம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன், நீரே அதை நிறைவேற்றி தாங்கப்பா, எல்லா காரியத்திலையும் கர்த்தரே ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க முடியும்? அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் பலத்த விடுதலைகள் சம்பவிக்க போகிறது, உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் பலத்த விடுதலைகள் சம்பவிக்க போகிறது, நீ நினைத்திராத நன்மைகள் உன் கரத்தில் வந்து சேர போகிறது. ஆச்சரியமாய் வழிநடத்தக்கூடிய தெய்வம் உன்னை தேற்றுவதற்கு, உன்னை ஆற்றுவதற்கு, உன்னை பராமரிப்பதற்கு கர்த்தர் உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு பிடிக்க முடியும்? ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, சத்ருவானவன் என்னை வெட்கப்படுத்துவதற்கு எத்தனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தில் நான் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாய் நிற்க வேண்டும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தை நோக்கி முறையிடுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நான் பலத்த விடுதலையை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று அழகான ஒரு வாக்கு தத்தமான வார்த்தையை எங்களுக்கு தந்த நல்ல தெய்வமே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், என்னை உருவாக்கினவரை நம்பி இருக்கிறோம், என்னை வழி நடத்துகிறவரை நம்பி இருக்கிறோம், என் தேவைகளை சந்திக்கிறவரை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக, உயர்ந்த கண்மலையில் மேலே கொண்டு போய் நிறுத்துவீராக. அந்த குடும்பங்கள் மேன்மை பெறட்டும் ஆண்டவரே. வளர்ச்சிக்கு விரோதமாய், மேன்மைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் கர்த்தர் முறியடித்து ஆவியானவர் அந்த குடும்பங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தரை நான் நம்புகிறேன் என்று விசுவாசித்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபை அந்த குடும்பங்களின் மேலே ஊற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் நீர் அல்லவோ, இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.